ஆனா மனசு கஷ்டமா இருக்குண்ணா. ரொம்ப ஷார்ட்டா முடிச்சிட்டாருண்ணா. ஒரு மாதிரி அப்படியே பின்னாடியே போயிடலாமா அப்படின்ற மாதிரி ஸ்டார்டிங்ல இருந்த மாதிரி கொஞ்சம் பேசியிருந்தா நல்லா இருந்திருக்கும். அவர் ரொம்ப ஷார்ட்டா முடிச்சிட்டாரு, அதுதானா கொஞ்சம் கஷ்டம். மத்தபடி என்ன சொல்றதுனே ட்ரீம்ல இருந்த மாதிரி இருந்துச்சு, செம்மையா இருந்துச்சுண்ணா. ரொம்ப கிட்ட பார்த்தோம்னா தெய்வத்தோட தரிசனம் கிட்ட கிடைச்சதுண்ணா. நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் பாக்குறேன் விஜய். காலைல 5 மணிக்கு வந்தோம். போலீஸ் எல்லாருமே சொல்றேன், எல்லாருக்குமே சேஃப் அண்ட் செக்யூரா எல்லாமே இங்க இருந்து எல்லா ப்ரொடெக்ஷனும் எல்லாமே சேஃபா எங்களுக்கு இருந்துச்சு. போலீஸுக்கு ஹேண்ட்ஸ் ஆஃப். இன்னும் கொஞ்ச நேரம் விஜய் பேசியிருந்தா நல்லா இருந்திருக்கும். பார்ப்போம், 26 பார்ப்போம். நம்ம தான் ஜெயிக்கணும். விஜய் தளபதி வரணும், அரசியலுக்கு வந்து எல்லாருக்குமே நல்லது செய்யணும். அவர் இது வரைக்கும் செஞ்சுட்டு இருக்காரு. இன்னும் அரசியல்ல வந்து சேமா நின்று எல்லாருக்குமே நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நான் பாத்துட்டு இருக்கேன், ரொம்ப நாளா வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். அவர் நிறைய பேருக்கு அப்ப கட்சிக்கு வராத முன்னே செஞ்சுட்டு இருக்காரு. அப்ப இப்ப கட்சிக்கு வந்தா எப்படி செய்வார்? இன்னும் நல்லா செய்வார்ல. அது இல்லாம கேர்ள்ஸ்க்குலாம் ரொம்ப சப்போர்ட் பண்றாரு. இதுக்கப்புறம் வந்து கேர்ள்ஸுக்கு அந்த அபியூஸ்லாம் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் மாறும். இவர் வந்தா அந்த எங்களுக்கு சேஃபா இருக்கும் கொஞ்சம் இருக்கு. நிறைய ஊர்ல வந்து ரொம்ப கேர்ள்ஸ்க்கு ரொம்ப அன்சேஃபா இருக்கு. இப்ப இவர் வந்தானா அது மாத்துறாரான்னு பாப்போம். ஏன்னா கண்டிப்பா வருவாரு, அதையும் மாத்துவாரு. ஒரு தங்கச்சிக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாரு. நான் மட்டும் தங்கச்சி இல்லை, ஊரே தங்கச்சியா இருக்கு அவருக்கு. சோ அவர் பண்ணுவாரு, ஹெல்ப் பண்ணுவாரு நம்பிக்கை. தேங்க்யூ. கிட்ட பார்த்தோம்னா ஆனா இன்னும் கொஞ்ச நேரம் பேசிட்டு போயிட்டாரு. ரொம்ப நேரம் பேசியிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அவருக்காக ரொம்ப டிராவல் பண்ணி வந்திருக்கோம். சரி அவரை பார்க்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட்ல வந்திருக்கோம். பட் உடனே டக்குன்னு போனது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. வேற எதுவும். ஆமா, ஏற்கனவே நான் சின்ன வயசுல வேட்டைக்கார ஷூட்டிங்ல பாண்டிச்சேரி இருந்தோம். நான் பள்ளத்துல விட்ட தளபதியை பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் கடலூர்ல விட்ட பார்த்துருக்கோம். தளபதி நம்ம வந்து ஒரு 20 வருஷமா பின்தொடர்ந்து வந்திருக்கோம் ஒரு ரசிகரா. இப்ப ஒரு கட்சி ஆரம்பிச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நேர்ல பார்த்தோம். இங்க பாண்டிச்சேரி மக்களுக்கு தேவையான நிறைய விஷயத்த சொல்லியிருக்காரு, கோரிக்கை வச்சிருக்காரு. அவர் சொல்றத பாத்தீங்கன்னா பிஜேபியை எதிர்த்து பேசுறாரு. ரங்கசாமி ஆட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி இருக்கு. பார்ப்போம் அவரோட கூட்டணி என்ன சொல்றாரோ அதுக்கேற்ற மாதிரி நாங்க பின்தொடருவோம். ஒரே ஒரு விஷயம் தான், விழுப்புரத்துல இருந்து பாண்டி வரையும் ட்ரெயின் வருது. ஆனா பாண்டியில இருந்து கடலூருக்கு கிடையாது. ஆனா இங்க இருந்து போனோம்னா வெறும் 1/2 மணி நேரத்திலே போகலாம். இம்மா வருஷமா இருக்கிறாங்க ஆட்சியில. இங்க பாண்டியில இருந்து கடலூருக்கு இந்த ரயில்வே திட்டத்தை கொண்டு வரல. அதனால நாங்க சென்னையில இருந்து டிராவல் பண்ணும்போது விழுப்புரத்துல இருந்து கடலூர் போறதுக்கு எங்களுக்கு மணி நேரம் ஆகுது. இதே நாங்க பாண்டியில இருந்து இங்க போனோம்னா ரொம்ப கம்மியான நேரம் தான். இந்த மாதிரி தளபதி ஆட்சிக்கு வந்தா இது நடக்கும்னு நாங்க நினைக்கிறோம். அது மாதிரி தளபதி ஆட்சிக்கு வருவாரு, நம்பிக்கை இருக்கு. ரேஷன் இங்க வந்து ரேஷன் இல்ல, ரேஷன் கடை அவ்வளோ இல்ல. ஏழை எங்களுக்கெல்லாம் அவ்வளோ இது கிடைக்கிறது கிடையாது. அது மாதிரி ஏதாவது கிடைக்கும்ட்டு நாங்க நம்பிக்கையில இருக்கோம். ஆட்சி மாதிரினா கிடைக்கும்ட்டு ஒரு நம்பிக்கையில இருக்கோம். அதை நம்பி தளபதி தான் இருக்கிறாரு. இதுக்கப்புறம் வேற என்ன பண்ணணும்னா வேலை வாய்ப்பு. இப்ப இங்க வந்து ஐடி கம்பெனி எல்லாம் எதுவுமே கிடையாது. இது மாரி ஏதாவது வந்தா எங்களை மாரி இப்ப காலேஜ் முடிக்க போறேன், எங்களை மாரி ஒரு இதுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும்ட்டு நாங்க ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அதே ஐடி கம்பெனி வரணும், நிறைய இண்டஸ்ட்ரி வரணும், நாங்க கோர் கம்பெனி ஏதாவது வரணும்ட்டு ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அதை பத்தி பேசினாங்க. அதனாலதான் அதுக்காக தான் வந்தோமே, தளபதியை பார்க்கணும் முதல்ல வந்தோம். அவர் பேசினதும் இதுக்கும் ரொம்ப ரிலேட்டடா இருந்துச்சு. இங்க இருக்க பாண்டிக்கும் அதுக்கு ரொம்ப ரிலேட்டடா இருந்துச்சு. முக்கியமா ரயில்வே வரணும், ரயில்வே திட்டம் வரணும். அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரி வரணும், கோர் இண்டஸ்ட்ரி வரணும். ஐடியும் டெவலப் ஆகணும். பாண்டி வந்து ஒரு டூரிஸ்டம் பிளேஸ். இங்க வந்து ஒழுங்கான பார்க்கிங் வசதி கிடையாது. நம்ம பீச்சுக்கு போனோம்னா எல்லாம் ரோட்லயே வண்டி நிறுத்திட்டு போறாங்க. அது மாதிரி எங்கேயும் நிறுத்தக்கூடாது. அதுக்கு ஒழுங்கான பார்க்கிங் வசதி பண்ணணும். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணலாம் பாண்டிய. அவரு ஆட்சிக்கு வந்தாருன்னா இளைஞருக்கு நல்லா செய்வாரு நம்பிக்கை இருக்கு. விஜய்க்காக கொண்டா நாங்க உயிரை கொடுப்போம், அவர் எங்களுக்காக உயிரை கொடுப்பாருண்ணா. அதெல்லாம் பேசிக்கிறாருண்ணா. இப்ப வந்து அந்த மத்திய அரசு எதுவுமே செய்ய மாட்டாங்க அதெல்லாம் சொன்னார்ல, அதெல்லாம் நல்லா இருந்தது. அவர் வந்து கரெக்டான பாயிண்ட் மட்டும் பேசி ஸ்டார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிச்சுக்கிறாருண்ணா. புதுச்சேரிக்கு வந்து இன்னைக்கு பிரச்சாரத்தில் வந்தாரு. ஆனா புதுச்சேரி அரசை பத்தி எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் சொல்லலை. நல்ல விதமாக தமிழகத்தை கம்பேர் பண்ணும்போது புதுச்சேரியில் அந்த அளவுக்கு எதுவும் கிடையாது, எல்லாம் நல்லா தான் இருக்கு. அதனால புதுச்சேரி மக்கள் இது நல்லாச்சு தான் அப்படின்னு சொல்லிட்டு தளபதி சொல்லிட்டாரு. இது என்ன தெரியுதுன்னா, டிவிகேவும் என்ஆர் காங்கிரஸும் கூட்டணி அமைய போகுதுன்னு 90% உறுதியாகி போச்சு. ஏன்னா தளபதி இதுக்கப்புறம் இங்கே வந்து பேசுறோன்னு தெரியாது எலெக்ஷன் டைம்ல. அதனால இது வந்து ஒரு முடிவெடுத்தாச்சு. இதுக்கப்புறம் தளபதி வந்து பேச போறதில்ல. பேசுற மாதிரியா இருந்தாக்கா இன்னைக்கே பேசியிருப்பாரு.
என்ன காங்கிரஸ் கூட்டணி இருக்குது இல்லைன்னு சொல்லிட்டு என்ன காங்கிரஸ் மேல வந்து ஏதாவது குற்றச்சாட்டு ஏதாவது சொல்லியிருப்பாரு. அதனால இது வந்து கூட்டணி தான், எந்த ஒரு இதுவும் கிடையாது. மற்றபடி எல்லாம் நல்லா முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு விஜய் சாரை பார்த்ததுல. நான் இப்ப பார்க்கல, அவர் ரொம்ப வருஷம் முன்னாடி நான் ஸ்கூல் படிக்கும் போது எனக்கு இயர்ஸ் ஞாபகம் இல்லை, அப்பவே நான் இதே மாதிரி ஒரு கூட்டத்துல என்னோட பேரண்ட்ஸோட போய் பார்த்திருக்கேன். சோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவர் நேர்ல பார்த்தது. கண்டிப்பா நிறைய அதர் ஸ்டேட்ஸ்ல வைக்கிற, ஐ மீன் அதர் தமிழ்நாடுல நிறைய டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல அவர் பேசுற மாதிரி தான் இங்கேயும் பேசியிருக்காரு. சூப்பரா பேசியிருக்காரு. வி ஆர் வெரி ஹாப்பி அண்ட் வி சப்போர்ட் விஜய். பரவாயில்லையே, இவ்வளோ லென்த்தியா பேசணும்ன்ற நெசசிட்டி கிடையாது இல்ல. தலைவர் வந்து 13 நிமிஷம் பேசியிருக்காருன்னு சொல்றாங்க. சோ அந்த 2 நிமிஷம் பேசினா கூட என்ன கண்டென்ட் அவர் டெலிவர் பண்றாரோ எங்களுக்கு அது புரிஞ்சா போதும் இல்லையா. சோ எங்களுக்கு புரிஞ்சிருக்கு, தலைவர் பேசுறது எங்களுக்கு புரிஞ்சிருக்கு. நாங்க ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றோம். வச்சிருக்காரு கண்டிப்பா. ஐ எம் நேட்டிவ் ஆஃப் புதுச்சேரி. எஸ், பேசின வரைக்கும் ஓகே, நல்லா இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது. அவரை பாக்குறதுக்காக தான் இங்க வந்தோம். அதுதான் கேட்டோம். அதெல்லாம் ஞாபகம் இல்ல.